மாகாபா ஆனந்த் கிட்ட திவாகர் பத்தின ஆடியோ ஒன்று இருக்கு அப்படின்னும் அதை தேவைப்படும் போது வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மாகாபா ஆனந்த் சொல்லியிருக்குது. இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். குக் வித் கோமாளி சீசன் 7 சமீபத்தில் ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்துகிட்ட வாட்டர்மெலான் திவாகர் அவர்களை அங்க இருக்கக்கூடிய ஆங்கரான மாகாபாவும் அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸான புகழ் மற்றும் கானா வினோத் இவங்கெல்லாம் சேர்ந்து தாக்கிட்டாங்க அப்படின்னும் அந்த சேனலை விட்டு நேற்று வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பரபரப்பான ஒரு கம்ப்ளைண்ட்டை வாட்டர்மெலான் திவாகர் அவர்கள் சமீபத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அண்ட் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னையில் தான் கொடுத்திருந்தாரு. இதற்கு பதில் மனுவாக பார்த்தீங்கன்னா மாகாபா ஆனந்தும் புகழும் கானா வினோத்தும் சென்னையில் போயிட்டு அவர் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதற்கான ஒரு சில முக்கியமான காரணங்களையுமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஷோவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கிட்ட அவர் தப்பான வார்த்தைகளை உபயோகிச்சிருக்காரு. எந்த ஒரு கணவருமே அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டாங்க. அண்ட் அதனால தான் நாங்கள் போய் தட்டி கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் மிகப்பெரிய அளவில் மூவ் ஆகலை. இதனால் வாட்டர்மெலான் ஸ்டார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட சொந்த ஊரான மதுரையில் மறுபடியும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஒரு பர்டிகுலர் ஷோவில் நான் இருக்கும்போது என்னோட வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காம மாகாபா ஆனந்தும் புகழும் அது மட்டும் இல்லாமல் கானா வினோத்தும் சேர்ந்து என்ன அழிக்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோவில் இருக்கும்போது என்ன ஒரு இரும்பு ராடு கொண்டு அடித்தாங்க, என்ன வெளியே துரத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. மேலும் கானா வினோத்துக்கும் எனக்கும் ஏற்கனவே பகை இருக்கு, அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு கேஸ் இப்போ மறுபடியும் சூடுபிடிச்சிருக்கு. சென்னையில் கேஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் போயிட்டு மதுரையில் கேஸ் கொடுத்துருக்குது. எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இதனால் கடுப்பான மாகாபா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு கேஸை வந்து நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் பண்ணார், அதை நான் நார்மலாக எடுத்துகிட்டு விட்டுட்டேன். அவர் வந்து ஏதோ ஃபேமஸ் ஆகிரேக பண்ணுறாருன்னு விட்டுட்டேன். பட் மறுபடியும் தொடர்ந்து எங்கள் மேலே தான் தப்புங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதனால் இதுக்கப்புறம் இந்த கேஸை நானுமே லீகலாக டீல் பண்ணலான்னு தான் இருக்கேன். அவர்கிட்ட வந்து எந்த ஒரு ஆதாரமே கிடையாது, அவர் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு. செட்டில் 20 பேர் இருந்து அவருக்கு ஒரு 4 பேர் தான் தெரியும். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு, யாருக்கிட்ட என்ன பண்ணார், அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன வார்த்தைகள் முதற்கொண்டு எனக்கு தெரியும். அந்த ஆடியோ என்கிட்ட இருக்குது, வீடியோ என்கிட்ட இருக்குது. தேவைப்பட்ட கோர்ட்டில் அதையே நான் சமர்ப்பிப்பேன். அண்ட் அந்த பர்டிகுலர் நபரையே நான் கூட்டி வந்து சொல்ல வைப்பேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வாட்டர்மெலான் ஸ்டாரை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆங்கிரியாக மாகாபா ஆனந்த் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருந்திருக்காரு. மாகாபா ஆனந்த் அவர்கள் சொல்கிறத பார்க்கும்போது அவர் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வாட்டர்மெலான் ஸ்டார் அவர்கள் பிக் பாஸில் இருக்கும் போதே அங்கே இருக்க பெண்கள்கிட்ட ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். அவர் ஃபன்னான விதத்தில் சொன்னாலுமே அங்கே வந்து அது காமெடியாக தெரியலை, சீரியஸாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் குக் வித் கோமாளிலையும் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் யோகிக்க முடியுது. அண்ட் மாகாபா ஆனந்த் அவர்கிட்ட இருக்க ஆதாரத்தை வெளியிட்டா என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.